வைகாசி விசாகத்தென்று இந்த பொருட்களை வாங்கினால் வீட்டில் செல்வம் சேரும். வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அவதார தினமாக விளங்கும் புனிதமான நாள். இந்த நன்னாளில் வீட்டில் செல்வம், மகிழ்ச்சி, நேர்மறை ஆற்றல் ஆகியவை பெருகுவதற்கு சில சிறப்பு பொருட்களை வாங்கி வைப்பது மிகவும் பயனளிக்கும். இந்த பொருட்கள் நவகிரகங்களில் செல்வத்தை அருளும் சுபகிரகங்களின் ஆசியை நமக்கு பெற்றுத்தரும். மாலையில் இவற்றை சிறிதளவு வாங்கி வீட்டில் வைப்பதன் மூலம் வீட்டில் நன்மைகள் தொடர்ந்து நிகழும். ஆன்மீக சக்திகள் பெருகி வாழ்வில் செழிப்பு உண்டாகும். வாங்க வேண்டிய பொருட்கள்: கல் உப்பு, மகாலட்சுமியின் அம்சம், துவரம் பருப்பு, நாட்டு சர்க்கரை, குருவின் ஆற்றல், வெள்ளை சர்க்கரை, சுக்கிரனின் அருள், பால், பூஜை பொருட்களான சந்தனம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், விரலி மஞ்சள், கிராம்பு. இந்த 10 பொருட்களுடன் முடிந்தால் 8 கிராம் வெள்ளி வாங்கி வைப்பது சுக்கிரனை வசியப்படுத்தி செல்வத்தை பெருக்கும். மேலும் 6 வெற்றிலை, 3 பாக்கு ஆகியவற்றை முருகனுக்கு படைத்து வழிபடுவது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும். ஆனால் இந்நாளில் எண்ணெய் வகைகளை வாங்குவதை முற்றிலும் தவிர்க்கவும். இந்த எளிய பழக்கத்தால் வீட்டில் செல்வம் தங்கி வாழ்வு செழிக்கும். வைகாசி விசாகம் 8ஆம் தேதி 12:41 ஆரம்பிச்சு 9ஆம் தேதி மாலை 3:41 வரைக்கும் இருக்கு. இப்ப நமக்கு பௌர்ணமியோடு சேர்ந்து விசாக நட்சத்திரம் இருக்கணும், அதுதான் நமக்கு கணக்கு. அப்ப 9ஆம் தேதி பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு அன்னைக்குதான் வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் அப்படின்றத எல்லாருமே முருகருடைய பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. விசாக நட்சத்திரம் அப்படின்றது என்னன்னா, அதாவது முருகப்பெருமான் அவதரிச்சிடுறாரு சிவபெருமானுடைய ஜோதியிலிருந்து. கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமான் 6 கமலங்கள்ல 6 குழந்தைகளா வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முருகப்பெருமான் அந்த குழந்தையை கூட்டிட்டு வர சொல்லி பார்வதி தேவி கிட்ட அவர் சொல்றாரு, இதோ உன் குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா அவங்களுக்குள்ளார ஒரு குறை இருந்து தெரியுமா, அவங்க இல்லாம இந்த முருகப்பெருமான் பிறந்துட்டாருன்னு. அப்ப உன்னுடைய குழந்தை அப்படின்னு சிவபெருமான் சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அப்படியே அந்த 6 குழந்தைகளையும் கட்டி அணைக்கும் போது அந்த 6 குழந்தையும் ஒரே குழந்தையாக மாறி 6 முகத்தோட அந்த குழந்தை அம்மாவோட மடியில உட்கார்றாங்க. அந்த அவதாரத்தை தான் நம்ம துர்காதேவியின் 5வது அவதாரமான ஸ்கந்த மாதா அப்படின்னு சொல்றோம். எப்ப 6 முகத்தோட முருகப்பெருமான் தாயோட மடியில உட்கார்றாரு, அதுதான் வைகாசி விசாகம்.